வணக்கம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டீஸ் பத்தி பார்த்தோம். அந்த கிளாஸுடைய கன்டினியூவேஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த டெக்ஸ்ட் எல்லாமே லாஸ்ட் டைம் நம்ம டைப் பண்ணியாச்சு. இப்ப இந்த டெக்ஸ்ட்டுடைய கலர் சேஞ்ச் பண்றேன். ஸ்டேட்டஸ் பார்ல ஃபில்க்கான ஆப்ஷன் இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்ப அத டபுள் கிளிக் பண்ணும்போது எடிட் ஃபில்க்கான டயலாக் பாக்ஸ் வரும். இத தனித்தனி டேப்ல குடுத்திருப்பாங்க. என்னென்ன வெரைட்டீஸ் இருக்கு அப்டின்ட்டு. இதே ஆப்ஷன் தான் இங்க டெக்ஸ்ட் பேனல்ல பார்த்தீங்கன்னா, இங்க டிராப் டவுன் லிஸ்ட்ல குடுத்திருப்பாங்க. இந்த 3 டாட்ட கிளிக் பண்ணும்போது சேம் டயலாக் பாக்ஸ் நமக்கு கிடைக்கும். இதுல ஃபவுண்டைன் ஃபில் செலக்ட் பண்றேன். அடுத்து இந்த எல்லோ கலர் தான் நமக்கு இங்கேயும் தேவை. ஒயிட் கலர செலக்ட் பண்ணிட்டு, கலர்ல கலர் ஐ டிராப்பர் எடுத்துட்டு, அதே எல்லோவ பிக் பண்றேன். ஓகே குடுத்துர்றேன். அடுத்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு அவுட்லைன் குடுக்குறேன். ஒயிட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டெக்ஸ்ட் பேனல்லே பார்த்தீங்கன்னா, அதற்கான ஆப்ஷனும் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் பார் மூலமா யூஸ் பண்ணியிருந்திருக்கோம். நெக்ஸ்ட் பிஹைண்ட் ஃபில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே குடுத்துறேன். பிஹைண்ட் ஃபில் எதற்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதே கலர் ஆப்ஷன் தான் யூ கேன் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டுக்கும். டெக்ஸ்ட்ட செலக்ட் பண்ணிட்டு எடிட்ல காப்பி ப்ராப்பர்ட்டீஸ் ஃப்ரம் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப இதுல பாருங்க, என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகும். அவுட்லைன் நமக்கு தேவை. அவுட்லைனுடைய கலர் தேவை. அடுத்து அது ஃபில் என்ன இருக்கோ அதுவும் தேவை. அது 3யும் நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகே குடுத்துர்றேன். மவுஸ் பாயிண்டர் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆரோவா சேஞ்ச் ஆயிடும். அந்த டெக்ஸ்ட்ல போயிட்டு ஒரு கிளிக் பண்றேன். அதனுடைய ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் இங்க நமக்கு காப்பி ஆயிடுச்சு. இந்த டிசைன் மட்டும் ஜூம் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேர்ட்ல பாருங்க கேப் வந்து ஒவ்வொரு எழுத்துக்கு இடையில கேப் வந்து ஓரளவுக்கு கேப் தெரியுது. பட் இந்த 2வது வேர்ட்ல பார்த்தீங்கன்னா, கேப்பே தெரியல. CANங்கிறது ரொம்ப க்ளோஸா இருக்கு. இது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. அதே மேல பாருங்க, EP இதுக்கு இடையில கேப் இருக்கு. பட் இந்த இடத்துல பாருங்க, இந்த கேப்போட கம்பேர் பண்ணும்போது இந்த கேப் வந்து கம்மியா இருக்கு. இத விட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மியா இருக்கு. எழுத்துக்களுக்கு இடையில ஸ்பேஸ் வந்து ஈவனா இருக்கும்போது தான் நம்மளுடைய டிசைன் வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இது நம்ம நார்மலா ஷேப் டூல் யூஸ் பண்ணி முன்னாடி பண்ணியிருந்திருப்போம். இப்படி எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது, அந்த ஒவ்வொரு எழுத்தும் ஸ்பேஸ் வரும். இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான். பட் இத நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு தனியா ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரேஞ்ச் கர்னிங். இந்த டெக்ஸ்ட் பேனலே பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் கர்னிங்னு இருக்கும். இப்ப அதனுடைய டூல் டிப் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச்ல டெக்ஸ்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, அந்த டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லெட்டருக்கு இடையிலயும் இருக்கக்கூடிய கேப்ப வந்து இன்கிரீஸ் பண்ணவும் முடியும், டிக்ரீஸ் பண்ணவும் முடியும். நமக்கு இந்த செகண்ட் வேர்ட் மட்டும் தான் நம்ம கேப்ப இன்கிரீஸ் பண்ண போறோம். அத மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல 2 பட்டன் குடுத்திருப்பாங்க. மேல இருக்க ஆரோ பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணும். கீழ இருக்கிறது ஸ்பேஸ டிக்ரீஸ் பண்ணும். இப்ப நான் 10% இன்கிரீஸ் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த இடத்துல நமக்கு பிக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் வந்து அப்படியே இருக்கட்டும். ஆனா மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அத 2யும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் இன்கிரீஸ் பண்றேன். இந்த டெக்ஸ்ட் எல்லாம் அந்த பாக்ஸுக்கு சென்டர் பண்ணிடுறேன். டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு, ஷிஃப்ட் பாக்ஸையும் செலக்ட் பண்ணிட்டு, கீபோர்ட்ல பிரஸ் பண்றேன். இப்ப இந்த 2 டெக்ஸ்ட்டையும் பாருங்க. இப்ப கீழ இருக்கிறதுல Nக்கு இடையில கேப் நமக்கு தெரியுது. சோ நம்ம ரீட் பண்ணும்போது கர்னிங்ன்னு ரீட் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல பாருங்க, அந்த Nக்கு இடையில கேப் தெரியவே இல்ல. அது நமக்கு பார்க்கறதுக்கு மாதிரி தெரியுது. இந்த மாரி சில எழுத்துக்கள் வந்து ஒண்ணோட ஒண்ணு பக்கத்துல வரும்போது, நமக்கு ரீட் பண்றது மிஸ்டேக்கா ரீட் பண்ணுவோம். இத நீங்க எப்படி பார்க்கலாம்னா, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு போர்ட ரீட் பண்றீங்க. அதுல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து இடைவெளி கரெக்ட்டா இருந்தது அப்படின்னா தான் நம்ம கரெக்ட்டா அத ரீட் பண்ண முடியும். ஒருவேள அதோடைய இடைவெளி சரியா இல்ல அப்படிங்கும்போது, இந்த மாரி மிஸ்டேக்கா நம்ம ரீட் பண்ணுவோம். ஸோ கர்னிங்க பொறுத்தவரைக்கும் எந்த இடங்கள்ல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். நார்மலா ஒரு பேராகிராஃப் டைப் பண்றோம் அப்படிங்கும்போது, ஒவ்வொரு எழுத்தா நம்ம ஜூம் பண்ணி அத வந்து எடிட் பண்றது கஷ்டமா இருக்கும். ஏன்னா நெறைய எழுத்துக்கள் இருக்கும். ரொம்ப டைம் எடுக்கும். ஆனா சில குறிப்பிட்ட இடங்கள்ல கர்னிங்க நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணணும். இப்ப இந்த டெக்ஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய கேப் எல்லாம் நான் பாக்ஸ் போட்டு மார்க் பண்ணியிருக்கேன். வந்து ஒரு ஸ்டாண்டிங் லெட்டர். கீழயும் ஸ்லாண்டிங்கா இருக்கு. மேலயும் ஸ்லாண்டிங் இருக்கு. இங்க கேப் வந்து கம்மியா தான் இருக்கு. ஆனா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கனால, கேப் கம்மியா இருக்குன்ற ஃபீல குடுக்கவே இல்ல. ஆனா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு தெளிவாவே தெரியுது. சின்ன எழுத்தா இருக்கும்போது, நமக்கு அந்த கேப் கம்மியா இருக்கும்போது, மாதிரி தான் நமக்கு தெரியுது. அதே மாரி 2 வளைவான எழுத்து வர்ற இடங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, கேப் வந்து அதிகமா இருக்கு. இந்த டெக்ஸ்ட்ட பாருங்க. வந்து ஒரு ஸ்லாண்டிங் லெட்டர். வந்து ஒரு ஸ்லாண்டிங் லெட்டர். ஆனா, வந்து ஸ்ட்ரெய்ட்டா இருக்கு. 2மே இது ஸ்லாண்டிங் லெட்டரா இருக்கனால, இங்க கேப் எப்படி இருக்கு? இங்க ஸ்ட்ரெய்ட்டா இருக்கனால பாருங்க, இந்த இடத்துல கேப் அதிகமா இருக்கு. பட் கீழ பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. ஒருவேள நம்ம வந்து கொஞ்சம் மூவ் பண்றோம் அப்டின்னா, மேல வந்து ரொம்ப கேப் இருக்கும். சில லெட்டர நம்ம கர்னிங் யூஸ் பண்ணவே முடியாது. முக்கியமா நம்ம கர்னிங் எங்கெங்க யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்லைன்ஸ் குடுக்கும்போது கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஒரு டைட்டில் நம்ம குடுக்குறோம் அப்டின்னா, அந்த இடத்துல எழுத்து வந்து பெருசா குடுத்துருப்போம். அந்த இடத்துல கர்னிங் கண்டிப்பா நம்ம குடுக்கணும். அடுத்து டைப்போகிராஃபிக் பேஸ் பண்ணி ஒரு லோகோ டிசைன் பண்ணும்போது, அதுலயும் கண்டிப்பா நம்ம கர்னிங் யூஸ் பண்ணணும். சைனேஜ் போர்ட் டிசைன் பண்ணும்போது கண்டிப்பா கர்னிங் யூஸ் பண்ணணும். பிகினர்ஸ் பொறுத்தவரைக்கும் கர்னிங் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். நம்ம பிராக்டிஸ் பண்ண தான் அந்த கர்னிங் வந்து எளிமையா யூஸ் பண்ண முடியும்.
பிகினர்ஸ் கர்னிங்க வந்து எளிமையா பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த வெப்சைட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேம் மாரி குடுத்துருப்பாங்க. இதுல வந்து என்ன ஃபாண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் இருக்கும். இப்ப என்னுடைய பார்வைக்கு இந்த டெக்ஸ்ட்ட வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றேன். அதோட ஸ்பேஸ வந்து நான் அட்ஜஸ்ட் பண்றேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணீங்கனாவே அது ஃப்ரீயா மூவ் ஆகும். அடுத்து டன் குடுக்குறேன். ப்ளூ கலர்ல நமக்கு தெரியிற டெக்ஸ்ட் தான் கரெக்ட்டானது. அதுவரைக்கும் நம்ம மூவ் பண்ணியிருக்கணும். பட் ஓரளவுக்கு மூவ் பண்ணியிருக்கனால 92 ஸ்கோர் கிடைச்சிருக்கு. இப்ப நெக்ஸ்ட் குடுக்குறேன். அடுத்து இந்த டெக்ஸ்ட்ல பாருங்க. இந்த மாரி நெறைய எக்ஸாம்பிள் குடுத்துருப்பாங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் ஷேடோ அப்ளை பண்ணிடலாம். ஷேடோ டூல் யூஸ் பண்றத பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டெக்ஸ்ட்ட செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷேடோ டூல கிளிக் பண்ணிட்டு, நான் இப்ப இந்த ஷேடோ வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ப்ராப்பர்ட்டி பார்ல பார்த்தீங்கன்னா, காப்பி ஷேடோ ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்னு ஒரு ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்றேன். ஆல்ரெடி இருக்க ஷேடோல போயிட்டு ஒரு கிளிக் பண்றேன். மத்த டெக்ஸ்ட்டுக்கும் அதே போல அப்ளை பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இந்த டிசைன் எல்லாமே இன்சர்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃப்ரீ பிக்ல டெக்கரேட்டிவ் ஆர்னமெண்ட் சர்ச் பண்ணீங்கன்னா, நெறைய வெரைட்டீஸ் குடுத்துருப்பாங்க. இதுல எது ஃப்ரீயா கிடைக்குதோ அத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிரவுன் மாதிரி இருக்கக்கூடிய டிசைன்ல நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, பே பண்ற மாதிரி இருக்கும். அது இல்லாம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுல டெக்கரேட்டிவ் ஆர்னமெண்ட் ஃபார் கோட் டிசைன் குடுக்குறேன். அந்த மாரி சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டீஸ் கிடைக்கும். இதுல உங்க டிசைன்க்கு ஏத்த மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல ஏஐ கிடைக்கும். அதாவது இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைலாவும் கிடைக்கும். இபிஎஸ் ஃபைல், ஜேபிஜி இந்த மாரி கிடைக்கும். CorelDRAW நம்ம இபிஎஸ் ஃபைல இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். CorelDRAWல கண்ட்ரோல் ஐ குடுக்குறேன். கண்ட்ரோல் ஐ அப்படிங்கிறது இம்போர்ட் பண்றதுக்கான ஷார்ட்கட். ஃபைல்ல பார்த்தீங்கன்னா, இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கண்ட்ரோல் ஐ குடுக்குறேன். டவுன்லோட்ல ஆல்ரெடி ஃபைல் இருக்கு. இம்போர்ட் குடுத்துர்றேன். இப்ப இம்போர்ட் ஆப்ஷன் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, 2 வெரைட்டி கேட்கும். ஒண்ணு வந்து டெக்ஸ்ட் டைப்பா, இன்னொன்னு கர்வ் டைப்பான்ட்டு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல் வந்து கர்வ் டைப்பா தான் இருக்கும். வெரி ரேரா தான் டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல நமக்கு கிடைக்கும். நான் கர்வே குடுத்துக்கிறேன். ஓகே குடுத்துர்றேன். இப்ப இந்த டிசைன அன்குரூப் ஆல் குடுத்துட்டோம் அப்டின்னா, ஒவ்வொன்னையும் தனித்தனியா நம்ம பிரிச்சு எடுத்துக்க முடியும். எந்த டிசைன் தேவையோ அத மட்டும் நம்ம தனியா எடுத்துக்கலாம். இந்த மாரி டிசைன்ஸ் நெறைய நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டிசைன்ல இருந்து நமக்கு தேவையானத மட்டும் அன்குரூப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த டிசைன்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா டிராயிங் பண்ணி தான் வச்சிருக்கேன். CorelDRAWல டிராயிங் பண்றத பத்தி நம்ம ஆல்ரெடி நெறைய கிளாஸ் பார்த்துருக்கோம். இப்ப இதுல இருக்கிறத நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ்ல கர்னிங் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். CorelDRAWல ரேஞ்ச் கர்னிங் குடுத்துருக்காங்க. ஆனா மத்த சாஃப்ட்வேர்லலாம் பார்த்தீங்கன்னா, இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், ஃபோட்டோஷாப்லலாம் கர்னிங்ன்னு குடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பாருங்க. பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப முக்கியமானது. பொறுமையா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. டெக்ஸ்ட் பேனல் இருக்கக்கூடிய மத்த ஆப்ஷன் எல்லாம் இன்னொரு எக்ஸாம்பிளோட அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணி ஆல் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.